திமுகவோட மூத்த அமைச்சர் KN நேரு மற்றும் ராசா ரெண்டு பேரும் மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசனை சந்திச்சு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்துங்கிறது தான் இப்போ ஹாட் டாபிக். மே 8ஆம் தேதி மாலை 4:39 மணிக்கு மக்கள் நீதி மையம் கட்சியோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வெளியிடப்பட்டு இருக்கு. அதுல மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவும் திமுக துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவும் அலுவலகத்திலேயே சந்திச்சு பேசினதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த திடீர் சந்திப்பை விட இந்த சந்திப்புல பேசினது என்னவா இருக்குன்றது தான் கடந்த சில நாட்களா கெஸ்ஸிங் கேமா இருந்தது. இப்போ இந்த கேமை சூடுபிடிக்க வைக்கிற மாதிரி இன்னும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிகளை இணைஞ்ச மக்கள் நீதி மையம் எத்தனை தொகுதியில போட்டியிடுவாங்கன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. தென் சென்னை மற்றும் கோவை தொகுதிகளை மக்கள் நீதி மையம் திமுக கிட்ட டிமாண்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த 2 தொகுதிகளில் ஒன்னுல கமல்ஹாசன் களமிறங்குவார்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கடந்த 2019 தேர்தலில் உருவாகி இருந்த திமுக கூட்டணியில IJK தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அப்படியே தொடர்ந்துச்சு. ஏற்கனவே பல ஆண்டுகளா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய VCK 3 தொகுதிகளை கேட்டும் ஒதுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தது திமுக. இதுல புதிதா இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்துக்கு 2 தொகுதிகளை ஒதுக்குறதுக்கான சாத்தியம் இல்லைங்கிறதும் திமுகவுக்கு தெரியும். இருந்தாலும் நகர்ப்புறங்கள்ல மக்கள் நீதி மையத்துக்கு ஏற்கனவே இருந்த ஆதரவு தங்களுக்கு கை கொடுக்கும்னு திமுக நம்புச்சு. அதனாலதான் 2025 ஜூலைல வர ராஜ்யசபா சீட்டை இப்பவே மக்கள் நீதி மையத்துக்கு விட்டு கொடுத்து கூட்டணியை உறுதி செய்தது அந்த கட்சி. தேர்தல்ல போட்டியிடலனாலும் கூட்டணி தர்மத்துக்காக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிச்சு பிரச்சாரம் செய்ய ஓடி ஓடி உழைச்சாரு கமல்ஹாசன். எதிர்பார்த்தது போலவே கமல்ஹாசனோட பிரச்சாரங்கள் பல தொகுதிகளில் ஹிட் அடிச்சது. திமுக நிர்வாகிகளே கமலோட பிரச்சாரங்கள் ஹிட்டுன்னு தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்புற அளவுக்கு களத்துல வேலையை காட்டி இருக்காரு கமல்ஹாசன். இதனால கமலுக்கு நன்றி சொல்லத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் KN நேரு மற்றும் ராசாவை கமல்ஹாசனை சந்திக்க அனுப்பினதா சொல்லப்படுது. ஆனா ஸ்டாலின் அனுப்பின திமுக பிரதிநிதிகள் நன்றி சொல்றதை தாண்டி சில முக்கிய விஷயங்களை பேசி இருக்க வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லப்படுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் 3% வாக்குகளை வாங்கியிருந்தது. இனி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகளே இருக்கிறதால இந்த 3% வாக்குகளை வாங்க இப்பவே மக்கள் நீதி மையத்தோட கூட்டணிக்கு திமுக அடிபோடுறதா சொல்லப்படுது. மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டு 2025 தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஆண்டே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. இதனால MP சீட்டை திமுக கிட்ட வாங்கிட்டு வேற கட்சியோட கூட்டணி வைக்க கமலுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால அவரும் கூட்டணியை சட்டப்பேரவை தேர்தல் வரை தொடர தயாரா இருக்கிறதாகவே தகவல் கசிஞ்சிருக்கு. இதனால கமலஹாசனை சந்திச்சப்பவே சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணிக்கும் திமுக அடிபோட்டு வச்சிட்டதாகவும் இந்த கூட்டணி தொடரவே வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க அரசியல் அப்சர்வன்ஸ்.